அடேங்கப்பா, கீழே இருந்து பார்த்தா இம்மா தூண்டு கையளவு தெரியுது. எது? பிளேனியா? ஆஹா, உள்ள ஏறி பார்த்தா எவ்வளவு பெரிய இடம், எத்தனை ஆளு, எவ்வளவு மூட்டை முடிச்சு வைக்கலாம் போல இருக்கு. அதானே. மூட்டை முடிச்ச விடுங்க, எனக்கு என்னமோ செத்து பொழைச்ச மாதிரி இருக்குது. ஆமா, ஆகாசத்துல என்ன வேகமா ஓட்டுறான் அவன். ஏன் பாய் மேல ரோடு போடலையே, எப்படி டெல்லி வந்து இறங்குச்சு? அறிவு இருக்குதா உனக்கு? கீழே இருந்து சிவப்பு கொடிய ஆட்டினா அதை பார்த்துட்டு அவன் இறங்கிட்டான். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். அட விடுங்க ஐயா, தப்பிச்சோம் பொழைச்சோன்னுகிட்டு மேற்கொண்டாக வேண்டிய காரியத்தை கவனிப்பாங்க. நான் எங்க மாமா கூட வந்தப்போ ஒரு கார் வந்து எங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வீடு வந்தது. என்னது? ரொம்ப தூரம் போறதுக்கு அப்புறம் தான் வீடு வந்ததா? ஆமா, அவன் தான் நம்ம கூட வரலையேடி, அவனுக்கு தெரியாம தானே வந்திருக்கான். மாமா இல்லாம அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியாத ஒன்னால. அந்த கார்ல ஏறி ரொம்ப தூரம் போனா தானே வீடே வரும். ஏய், அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சு. எது? டெல்லியோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கொப்பன் தன்னானே, இதை ஏண்டி நீ ஊர்லயே சொல்லல? நீங்க கேக்கல, நான் சொல்லல. என்னத்த கேட்கல? இப்ப என்னங்க பண்றது? லட்சுமி, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா, எந்த பக்கமா போனீங்க? அதுவா மச்சி, ஆ. முதல்ல வேப்ப மரமா வரும், ஆ. அதுக்கப்புறம் நவா மரமா வரும், ஆ. அப்புறம் வேப்ப மரமா வரும், ஆ. அதுக்கப்புறம் திரும்பி நவா மரமா வரும், அதுக்கப்புறம் மாமா வீடு வரும். அடச்சா, அட்ரஸ் கேட்டா மரம் மரமா சொல்லிக்கிட்டு, அட ஏன்டா நீங்களும் மரமா நின்னுகிட்டு வந்து தொலைங்கடா. எங்கெங்க எங்கேயோ போறது. நல்லது போய். மேல விழுகாம வா. தப்பு. நான் சின்னவங்களை பார்த்துட்டு டெல்லியில தாஜ்மஹால் பார்க்க போனோம். அறிவு கட்ட முண்டம். டெல்லியில எதிரா தாஜ்மஹால், பாம்பேல இருக்கு. அடாடாடா, சும்மா இருங்க ஐயா. லட்சுமி, நல்லா பார்த்து சொல்லுமா. நீ சொன்ன வேப்ப மரம் நவா மரம் எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் வீடு வரலையே. இது அந்த இடம்ல மச்சி, ஆ. இன்னும் ரொம்ப தூரம் போனோம். ஐயா, சரி, நடந்து போயிட்டே இருப்போம். எதிரில ஒருவேளை அவர் வராமலா போயிடுவாரு. ஏய், ஒரு நாளா இவ்வளவு பெரிய ஊர்ல அவனை எங்கடா போய் தேடுறது? நடந்தே முடியுமா? அப்படியே வந்தாலும் அவன் ஏன்டா நடந்து வரான்? கார்ல வருவான். குருட்டுத்தனமா எதையா சொல்லிட்டு இப்படி செஞ்சா என்ன? எப்படி எப்படி எப்படி? நாம எல்லாரும் சப்ஜாடா திரும்பி ஊருக்கு போய் ஆ. அவன் விலாசத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து நேரா வீட்டுக்கு போயிட்டா டிக்கெட்டுக்கு கொப்பனா கொடுப்பா துட்டு. ஏய் ராவுத்தா, அன்னைக்கு என்னடா ஊர்ல கிணத்துவாய மூடணுன்ற, இன்னைக்கு என்னடா எல்லாரும் திரும்பி போய் அட்ரஸ் எடுத்துட்டு அதானே. வரணும். எனக்கு வர்ற கோபத்துல நடு ரோட்ல குளிய தோண்டி ஒண்ணு நட்டு நான் வேணா தண்ணி ஊத்துறேன். வாயில வரல வெட்டி புடுத வெட்டி. ஆமா, தான் முடியல. இங்கதான் இங்கதான். எங்க வீடு வந்துச்சா? வீடு வரல, இந்த இடம்லாம் மாமா எனக்கு சுத்தி காட்டுச்சே. ஆமாண்டி, சுத்தி காட்டினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, மத்ததெல்லாம் மறந்துரு. இவள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு குதிரையில அந்த ஓட்ட ஓடினானே, இப்பதான் புரியுது எதுக்குன்னு. லட்சுமி, கடலை எங்க இருக்கு? ஆமாண்டா, நீ குளிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ. கடலுக்கு ஏதுடா மடையா? இது, இவ ஒருத்தி விளங்காதவளா வந்து சேர்ந்திருக்கா. நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஐயா, நம்ம ஊர் ஆளு, பேர் ராஜா, டெல்லியில பெரிய ஆளா இருக்கிறாரு. அட்ரஸ் தெரியுங்களா உங்களுக்கு? नहीं मालूम, नहीं नहीं। நம்ம ஊர்ல நெய்யும் பாலும் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த ஊர்ல மாலும்னா பாலும் அப்படித்தான் இருக்கும். ஐயா, நாங்க தெற்கு சிபில இருந்து வரோம். எங்க சொந்தக்காரர் ராசா இருக்காரு, அவர் விலாசத்தை கட்டி சொல்றீங்களா? उधर लेफ्ट में जाकर बिलाय आएगा, बिलाय के लेफ्ट में मंदिर है, मंदिर के लेफ्ट है ना, लेफ्ट में जगह है। அச்சா பச்சா, அச்சா பச்சா, समझे? அச்சா பச்சா. ஏண்டா டேய், அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஆச்சா ஆச்சான்ற ஏதோ இந்தியில சொல்லிட்டு போறாங்க. இந்தியில சொல்லிட்டு போனாருன்னு தான் எனக்கும் தெரியுமே. என்ன சொன்னாரு? எனக்கு என்ன தெரியும்? ஏன்டா இப்ப அச்சா அச்சான்னு? இதுக்குதான் டெல்லிக்கு வரும்போது ஒரு தெலுங்கு தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு வரணும். எல்லாம் மரமண்டையில கூட்டிட்டு வந்தா இப்படிதான் இருக்கும். ஐயா ஐயா ஐயா, எங்க ஊருக்கார ராஜான்னு பேரு, பெரிய வேலையில இருக்கா. தயவு செஞ்சு அவன் விலாசத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் ஐயா. என்னது விலாசம் கேட்டா பிச்சைக்காரன் நினைச்சு காசு போடுங்க. நான் பிச்சைக்காரனா? என் தலை எழுத்து பாத்தியா? விலாசம் கேட்க போனா பிச்சைக்காரன் நினைச்சு காசு போடுறாங்க. டேய், என்ன யாரும் நினைச்ச? 40 வேலி நிலத்து சொந்தக்காரன்டா. என்ன வந்து வந்தலாம். டேய், ஏண்டா அவனை ஏன் திட்டுற?
நம்ம ஊர்ல இருக்கிற செவரு பூரா இந்தி ஒழியணும் இந்தி ஒழியணும்னு எழுதி வைக்கிறீங்க. அப்படி எழுதுறவனுங்க ஊரோட இருந்துடணும். எழுதியும் வைக்கணும், டெல்லியும் பார்க்கணும். அப்படின்னா பிச்சை தான் கிடைக்கும். வாங்கிட்டு பேசாம வா. நீ கவலையப்படாதடா. இதே ஆள் நம்ம ஊருக்கு வந்தான்னா இந்த காசை பிச்சைய போட்டுருவோம். என் நேரம்டா. என்னங்க அங்க பாத்தீங்களா, நம்ம ஐயாவுக்கு இந்த ஊர்ல செலவு வச்சிருக்காங்க. எல்லாரும் கும்பிடுங்கப்பா. இவர் மாத்திர உசுரோட இருந்திருந்தா நமக்கு நல்ல வழிய காட்டி இருப்பாரு. இப்படி அலைய வேண்டியது இல்ல. வாங்க. இதுதானே சும்மா மசூதி. முஸ்லிம்களுக்கு முக்கியமான கோயில். கும்பிட்டுக்கங்க. நமக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது. எல்லா கடவுளும் ஒண்ணுதான். இதுதான் காந்திஜி சமாதி. பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். பெத்த மகன் இப்படி நாய் மாதிரி அலைய வச்சுட்டானே. என்னங்க எங்க அந்த சின்ன பையல காணா? பேசிட்டு இருக்காம தேடுங்கய்யா. அவங்க அப்ப சாமியாடி ஊரையே அடிச்சிட்டு இருந்தா, இப்ப புள்ளைய காணோம்னா ஊரையே மொத்தமா கொளுத்திடுவான். பாத்தீங்களாயா, நமக்கு முன்னால ஒரு கும்பல் நம்ம மாதிரியே அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு கடைசியில சிலையாயிட்டு இருக்காங்க. நாமளும் வேற ஒரு ரோட்ல இப்படி சிலையா நிக்க வேண்டியது. பாவிகளா, ஏன்டா விவரம் தெரியாம வளர்றீங்க? முன்னால போறது யாரு தெரியுமா? யாரு? மகாத்மா காந்திடா. பாத யாத்திரை போறாரு. நாம மட்டும் என்ன கார்லயா போறோம்? பாத யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கோம். அட புரியாதவனே, அவர் நாடே நல்லா இருக்கணும்னு பாத யாத்திரை போனாரு. நாம வீடே தெரியாமல பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு வித்தியாசம், அவர் பின்னால தொண்டர்கள் எல்லாம் போனாங்க. என் பின்னால குண்டர்களா வர்றீங்க. ஏங்க எங்க ஆளுங்க கும்பல அந்த பக்கம் போனாங்களா? कुंभ मेला हरिद्वार जाओ. கும்பகோணம் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு. கும்பகோணம் என்னங்க அங்க பாத்தீங்களா அந்த கரும்பைய தொப்பிய கழட்டிட்டு பீடிய குடிச்சிட்டு நிக்கிறான். வா. அவனே போடுங்க, ரெண்டு அவனை போடுங்க. ஏண்டா மரியாதை கேட்ட நாயே, போடுங்க. இன்னொன்னு டெல்லியில வெட்டுமா பீடி? அடி பாவி, எல்லாரும் உன்னால வந்தது. இவர் வேற ஆளு. தெரியாம சொல்லிட்டேங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. मद्रास वाला जाओ जाओ. என்னங்க சொல்லிட்டு போறாரு? வந்துட்டு போறான். அடே சின்ன பையல, அண்ணே அடே சின்ன பையல, அப்படியே கூவிட்டு போனா அட்ரஸும் கண்டுபிடிக்க போறதில்ல. அந்த கருங்குரங்கு நம்ம கையில சிக்க போறதில்ல. இருட்டு நேரம் ஆக போகுது. நம்ம எல்லாரையும் சந்தேக கேஸ்ல பிடிக்க போறாங்க. கருப்பர் நாட்டுல இருந்து உழவு பார்க்க வந்தவனு அவனை பிடிச்சி தூக்கல போறாங்க. ஐயோ ஐயோ, அவங்க அப்பனுக்கு ஒரே பிள்ளையாச்சே, ஆசாசியா வளர்த்தானே. அவனை கொண்டாந்து டெல்லியில இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறமே எல்லாரும். அலே சின்ன பையல வர்றான் பாருங்க. எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? எல்லாம் பரதேசி போய் உள்ள எங்கடா போன? வெள்ளரிக்காய் வாங்க போனால சொல்லிட்டு போவேனா? இனிமே எங்கேயாவது சொல்லாம போன தொலைச்சு. அட ஏயா தொலைக்கிறேன்னுட்டு நாம தான் அட்ரஸ் தொலைச்சிட்டு வீடு தெரியாம அலையிறமே கிடந்து. ஏன் பாய், இந்த ஊர்ல எவ்வளவு மரம் வளர்த்திருக்காங்களா பாத்தியா? இந்த ஊர்ல ஏன் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் மரம் நட்டுருக்காங்க தெரியுமா? தெரியலையே. ரோடுக்கு நடுவுல நட்டா பஸ்ஸும் காரும் போக முடியாது. அதான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க பாய். இவனை தொலைச்சதுக்கு பதிலா குத்து சுமாய தொலைச்சிருக்கலாம். பேசிட்டே தெரியாதீங்க, பசி காது அடைக்குது. ஆமாங்க, நல்ல கலப்பு கடையா பாருங்க. கிளம்புங்கப்பா கிளம்புங்க. கைய பிடிச்சுக்கணும். ஏன் ஜபால, டெல்லிக்கு போனவங்க நேரம் ராஜாவை பார்த்து லட்சுமியை சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல? சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்நேரம் வீட்டுக்கு போகாம டெல்லியில தெரு தெருவா லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அலைறாங்க? கூடவே லட்சுமி இருக்க. ஆமா, லட்சுமி டெல்லியிலேயே பிறந்து தவழ்ந்து வளர்ந்தது. அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. எங்க அப்பனும் ஒழிஞ்சான். இங்க இருந்து அது செய்யாத இது செய்யாதன்னு நோய் நடத்துக்கிட்டே இருப்பான். அவனையும் சேர்த்து அனுப்பிட்டேன். பாவம், இந்நேரம் டெல்லியில என்ன பாடுபடுறாங்களோ. அப்பா சாப்பிட்டாச்சு. என்ன பண்றது? ஏண்டா ராவுத்தா, ஏன் தயங்கி வர? சீக்கிரம் வந்து தொலைய. நீங்க ரோடு கண்ட இடங்கள்லாம் போயிட்டே இருப்பீங்க. வேற என்ன பண்றது? யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க வருவாங்க, அவங்க கிட்ட கேட்போம். நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். சரி. பாய் இப்படி விடுறாரு. ஓடட்டு போ, சாப்பிட்டாருல.
என்ன ராவுத்த ஓடிட்டே இருக்கிறான்? டெல்லி ஆ. அவங்க ஆளுங்க ஆண்ட பழைய ஊரியா, அதான் ஓடி ஓடி பாக்குறான். அந்த ஞாபகத்திலயா வேற என்ன? சரி, பாக்கட்டும். சரி சரி வரட்டும். अरे इधर क्या करने आया? जाओ जाओ जाओ, ஒண்ணும் இல்ல अरे जाओ ना। ஒண்ணும் இல்ல. डार्लिंग, ये क्या परेशानी है? என்னது நம்ம ஊர் மரத்துல ஒரு ஆளு தான் இருப்பான், இங்க என்னடா ரெவண்ட் ஆளா இருக்கிறானுவ, பயத்தை இப்படி கலக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம தம்பி எங்க இருக்காங்கிற அட்ரஸ் விசாரிக்கிறாருன்னு. ஐயா ஐயா நமஸ்கார். என் கூட வந்த கூட்டாளிங்கள அங்க இருக்கிறாங்க. நான் செஞ்ச தப்புதான். போய் ஓடி போய் தகவலை சொல்லிட்டு வந்துடுவேன். जल्दी वापस आना। புத்தோசே, அட்ரஸ் விசாரிச்சியா? என்ன சொன்னாங்க? இங்கெல்லாம் நிக்க கூடாதான், ஓட சொல்றாங்க. அடியாத்தியா சும்மா ரோடெல்லாம் அலைஞ்சு திரியறமில்ல, அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அதான் ஓட சொல்றாங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. ओ ठहरो 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 ठहरो।